ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் பொன்னமராவதி அருள்மிகு ஸ்ரீ பட்டமரத்தான் கோயிலில் பூத்திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பட்டமரத்தான் பெயர் வந்த காரணத்தையும் பட்டமரத்தான் கோயில் பூத்திருவிழா நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. பொன்னமராவதி பன்னெடுங்காலத்திற்கு முன்னர் ஒரு தனி நாடாகவே இருந்திருக்கிறது. பொன்னன் அமரன் இந்நாட்டை ஆண்ட மிகச்சிறந்த அரசர்களில் ஒருவன். அவன் பெயராலேயே பொன்னமராவதி என இந்த நாட்டுக்கு பெயர் வந்தது என கூறுவர். பொன்னன் அமரன் காலத்தில் கோட்டை தளபதியாக இருந்த அழகாண்டத்தேவர் சிறப்புடன் செயலாற்றினார். பாண்டிய மன்னர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் எல்லையில் அமைந்த பொன்னமராவதியை கவர எண்ணி பாண்டியன் போர் தொடுத்த போது போரிலே அழகாண்டத்தேவர் ஆற்றிய சிறந்த பணியையும் காட்டிய வீரத்தையும் கண்டு மகிழ்ந்த அரசர் பொன்னன் அவருக்கு ஆயுதங்கள் கொடுத்து சிறப்பித்து சேர்வை பட்டமும் அளித்தார். இந்த சமயத்தில் புற்றீசலென பாய்ந்து வந்த எதிரி படைகளை தடுத்து நிறுத்தி கடுஞ்சமர் செய்த தளபதி அழகாண்டத்தேவர் போரில் உயிர் நீத்தார். அவர் கடுஞ்சமர் புரிந்து உயிர் நீத்த இடமே அருள்மிகு பட்டமரத்தான் ஆலயம் உள்ள இடம். தளபதி அழகாண்டத்தேவர் உயிர் நீத்த இடத்தில் அவரது சிறந்த வீரத்தை பாராட்டி ஒரு கொன்றை மரம் நடப்பட்டது. அம்மரமே அழகாண்டத்தேவரின் ஆன்ம சுரூபமாகி பட்டமரத்தான் என்ற தெய்வமாக விளங்குகிறது. இப்போது அம்மரத்தின் அடிப்பாகம் கவசமிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தெய்வீக சக்திகளை கொண்ட அருட்கடலான பட்டமரத்தான் சுவாமி இந்த பகுதி மக்களுக்கு கலியுக கடவுளாக விளங்கி வருகிறார். இந்த பட்டமரத்தான் கோயில் 63ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. பொன்னமராவதி நகரின் மையப்பகுதியில் உள்ள இக்கோயில் பகுதி மக்களின் காவல் தெய்வமாகும். இக்கோயிலில் இந்த ஆண்டு பூச்சொரிதல் விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி அன்று காலை 6 மணிக்கு ஆவுடையநாயகி சமேத ராஜராஜ சோழீஸ்வரர், காலபைரவர், அழகிய நாச்சியம்மன், மலையாண்டி சுவாமி, பொன்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மதியம் கோயில் முன் அன்னதானமும் இரவு 8 மணிக்கு பட்டமரத்தான் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து நாட்டுக்கள், பாலமேடு வீதி, விழாக்குழு, பாண்டிமான் கோயில் வீதி, வலையபட்டி மற்றும் சுற்றுவட்டார பக்தர்கள் பால்குடம் மற்றும் பூத்தட்டு எடுத்து வந்து வழிபட்டனர். விழாவையொட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏற்பாடுகளை பட்டமரத்தான் விழாக்குழுவினர் செய்தார்கள். தொடர்ந்து தினந்தோறும் நகரின் பல்வேறு பகுதியினர், பல்வேறு அரசு துறையினர் பால்குடம், பூத்தட்டு எடுத்து வந்து பட்டமரத்தான் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். இந்த புத்திருவிழா நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. பட்டமரத்தான் ஆலய திருவிழா நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் பட்டமரத்தானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.